ஒரு முறை சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான வாக்குவாதம் நிகழ்ந்தது. நீங்கள் முருக பக்தரா? அப்படி என்றால் இந்த காணொளி உங்களுக்காக தான். மறக்காம காணொளியை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனுக்கும் சிவனுக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தில் முருகன், இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் ஒரே ஆண் பிள்ளை என்று கூறினார். இதனை கேட்ட தந்தை சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார். அந்த சமயத்தில் அங்கு வந்த பார்வதி தேவி முருகனை பார்த்து, ஏன் அப்படி கூறினாய் என்றார். முருகனும் தன் அன்னையை பார்த்து, தாயே, நான் உங்கள் கருவில் வளர்ந்தேனா என்று கேட்டார். பார்வதி தேவி இல்லை என்றார். மீண்டும் முருகன், நான் தந்தை சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து தானே பிறந்தேன் என்று கேட்டார். பார்வதி தேவியும் ஆம், அதுதான் உண்மை என்றார். அப்பொழுது நான் கூறியது சரிதான் என்று இந்த விளக்கத்தை பார்வதி தேவியிடம் கூறினார். தந்தையின் நெற்றி கண்ணில் இருந்து பிறந்த நாள், ஒரு ஆண் பெற்ற பிள்ளை, அதைத்தான் நானும் சொன்னேன். இந்த உலகத்தில் நான் ஒருவன்தான் ஆண் பிள்ளை என்று. இதை கேட்டு அருகில் இருந்த மகாவிஷ்ணு முருகனின் அபாரமான அறிவுத்திறனையும் அவரின் விவேகத்தையும் கண்டு வியந்து போனார்.